Hey guys, what's up and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு வீடியோ நீங்க பார்க்க போறது என்னோட Nykaa Pink Friday sale haul தான். So Nykaa வந்துட்டு ரொம்ப ரீசன்ட்டா வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி இருந்தேன். இந்த Nykaa Pink Friday sale போயிருந்தது இல்லீங்களா? அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். Actually எனக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பிளான் இல்ல. ஒரு பொருள் வாங்க போய் எனக்கு வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ அதெல்லாம் தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 28 வந்துட்டு டெலிவரி பண்ணிருந்தாங்க. பட் வந்துட்டு நான் வீடியோ உடனே என்னால பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா அந்த சைக்ளோன்லாம் வந்துட்டு வந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் ஒரு நார்மல் இது வரதுக்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதனால தான் வந்துட்டு இது நல்லா என்னால வீடியோஸும் பண்ண முடியல. சோ எஸ் என்னன்னா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களோட நான் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ நான் என்ன ஷாப்பிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷா Beauty Trends Summer. சோ இப்போ நம்ம டக்கன் வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி Nykaa Pink Friday சேல் பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் தான் வந்து வாங்கணும்னு நினைச்சேன். பட் வந்துட்டு சிலதான் நல்ல டிஸ்கவுண்ட்ல இருந்து நல்ல டீல்லே வந்துட்டு கிடைச்சது. சோ ஏன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஷாப் பண்ணிருக்கேன். ரொம்ப நிறைய எல்லாம் கிடையாது. நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் தான். வந்து Maybelline Fit Me ல இருந்து இந்த மேட்லெஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் பாட்டில். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வாங்கியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி உடஞ்சிருச்சு. சோ ரொம்ப நாளா வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணாமலே இருந்தேன். சோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. பிகாஸ் ஒரு கோ டு ஃபவுண்டேஷன் மாதிரி நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ லைக் என்ன சொல்றது, நம்ம டக்குனு எங்க நியர்பை எங்கேயாவது போறோம், நல்லா வந்துட்டு ஒரு நல்லா கெட் ரெடி பண்ணிட்டு போனோம் அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் கண்ணில் மாட்டுறது இதுதான். சோ அந்த ஃபவுண்டேஷனே இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்தது. சோ ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் இருக்கும் அதோட ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்துட்டு டெய்லி வேர்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு பிக் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சோ ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு பெரிய டீல்ல கிடையாது. பட் கரெக்டா Nykaa Pink Friday சேல நான் பார்க்கும்போது நல்ல ஆஃபர்ல இருந்தது. நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். சோ எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து இதுதான். சோ இந்த ஃபவுண்டேஷன் வாங்க போய் தான் வந்துட்டு மற்ற திங்ஸ்லாம் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். சோ இது வந்துட்டு என்னோட ஷேட் வந்துட்டு 228. இது வந்துட்டு எனக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஷேட் என்னோட ஸ்கின்க்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு இதை நான் கண்டிப்பா வாங்கணுமே நினைச்சேன். அடுத்ததான் வந்துட்டு கலர் பார்ல இருந்து இந்த ஓவர் தி டாப் பவுடர் பஃப் தான். சோ அகைன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ நான் நிறைய ஹெல்த் அண்ட் க்ளோஸ்லாம் வந்து எங்கெல்லாம் பாக்கணும் அங்கெல்லாம் வந்துட்டு இந்த பவுடர் பஃப்காக நான் அலைஞ்சிருக்கேன். சோ கிட்டத்தட்ட இயர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இந்த பவுடர் பஃப் கிடைக்கவே இல்லை. இப்போ Nykaa Pink Friday சேல பார்க்கும்போது இந்த ஒரு பவுடர் பஃப் வந்து அவைலபிளா இருந்தது. ஈவன் நான் வந்துட்டு சரவணாக்கு ஷாப்பிங் போகும்போது கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன். சோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பவுடர் பஃப்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். லைக் என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு 30 rupees அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கும் இல்லைங்களா, 30, 40, 50 சோ சம்திங் அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கும், நல்லா மடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர்ல ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. சோ அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரா இல்லாத மாதிரி தோணுச்சு. லைக் அகைன் வந்து நார்மலா நான் வந்துட்டு பவுடர் வந்துட்டு பிரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுவேன். இருந்தாலும் வந்துட்டு மேக்கப்ல நல்லா ப்ராப்பரா செட் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு இந்த பவுடர் பஃப் ட்ரை பண்ண வந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கரெக்டா நம்ம ஐஸ் கிட்ல வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்றோம்னா அந்த ஸ்பஞ்ச் வந்து நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது வாங்கணும்னு தோணவே இல்லை. எனக்கு வந்துட்டு கலர் பார்ல இருந்து இதுதான் வந்துட்டு வாங்கணுமா இருந்தது. சோ டக்குன்னு ஆஃபர்ல பார்த்தோன்னே நான் பிக் பண்ணிட்டேன். சோ நல்லா தான் இருக்கு. ஆஸ் ஆஃப்னா வந்துட்டு பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, சாஃப்டா இருக்கு. பட் என்ன ஒண்ணுன்னா நம்ம வெளியில லோக்கல் ஷாப்ல வாங்குறதுக்கும் இதுக்குமே என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ஸ்பஞ்ச் வந்து உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டா அண்ட் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப தின்னா கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக்டா கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா இது பாருங்க, இப்படி பண்ணோடனே ஜம்ப் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல் கரெக்டா ப்ராப்பரா ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. சோ இது யூஸ் பண்ணும் போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஐ திங்க் இது வந்துட்டு சம்வேர் அரௌண்ட் 150 rupeesக்கும் என்னமோ 175 rupees ஆக்சுவல் எம்ஆர்பி. பட் டிஸ்கவுண்ட்ல நான் எவ்வளவு வாங்கினேன்னு தெரியல. எனக்கு ஆஸ்ஆஃப்னா வந்துட்டு இந்த பவுடர் பஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணல. பட் தொட்டு பார்க்கும்போது வந்துட்டு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் நம்ம லோக்கல்ல வாங்குற அந்த பவுடர் பஃப்க்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, எது சூப்பரா இருக்குன்றது எனக்கு தெரியல. இதை ட்ரை பண்ணி பார்த்ததான் சொல்ல முடியும். சோ ஒருவேளை வந்துட்டு இது சூப்பரா இருந்தா அகைன் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன். ஆர் வந்து இந்த லோக்கல் பவுடர் பஃப்கே வந்து சேஞ்ச் ஆயிடுவேன். சோ அகைன் ஹேம் ஷேக்மே ஒன்று வாங்கலாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இதை வாங்கி ட்ரை பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா வந்துட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. நல்லா ஈஸியா இருக்கீங்க பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஐஸ் கிட்ட செட் பண்றோம்னா இந்த மாதிரி இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு ஈஸியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம பவுடர் எல்லாம் செட் பண்றோம்.
ஈவன் அந்த நோஸ் ஏரியா கிட்டலாம் வந்து செட் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் கார்னர் ஏரியாஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை வச்சு செட் பண்ணணும்னா. அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கு, நல்லா பெண்ட் ஆகுது நம்ம ஷேப் ஏற்ற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததான் வந்துட்டு இன்சைட்ல இருந்து இந்த ஒரு போர் மினிமைசர் பிரைமர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி என்னதான் இருக்கு இந்த பிரைமர்ல பாக்கலான்ட்டு. இது வந்துட்டு பெனிஃபிட் பிரைமரோட ஒரு டூப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ ஆக்சுவல் MRP வந்து 115. அகைன் நான் இதுவுமே வந்துட்டு ஆஃபர்ல தான் பிக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு பிரைமர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி செம்ம குட்டியா கியூட்டா இருந்தது. ஸோ அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை டிராவலிங் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரைமர் வந்துட்டு டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு, as well as பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நான் ஃபேஸ்லயுமே அப்ளை பண்ணிருக்கேன். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வரும். மேபி இந்த ஹால் வீடியோக்கு அப்புறமா வரலாம், ஒரு முன்னாடி வரலாம், எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு ஃபேஸ்ல வந்திருக்க இந்த மேக்கப் லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் எஸ் இதுதான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுதான் வந்துட்டு பேக்ல இருந்து இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பிரஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த பிரஷ், ஃபவுண்டேஷன் பிரஷ். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாட் டாப்பா வருது. அண்ட் நம்பர் வந்துட்டு 265 பேக்கோடது. அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு ஏன் இந்த பிரஷ் நான் வந்துட்டு வாங்கலன்னு நான் இது வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டா இருக்கு. ஸ்கின்ல நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றேன், சூப்பரா பிளெண்ட் ஆகுது. எனக்கு என்ன சொல்றதுன்னா குத்தவே இல்லை ஸ்கின்ல. ஜெனரலா வந்து நம்ம இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பிரஷ் வச்சு நம்ம அப்ளை பண்றோம்னா கொஞ்சமாவது குத்தும், லைட்டா அந்த இது ஃபீல் இருக்கும். அண்ட் இன்னும் மோசமான பிரஷ்னா அதை விட பயங்கரமா குத்தும். பட் இது வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. ஸ்கின்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா ஃபீலே ஆகல. அழகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட ஸ்கின்ல வந்து என்னோட ஸ்கின்ல வந்து எடுத்து என்னால பிளெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் என்னோட கலர் பார்த்தா தெரியும், அதை யூஸ் பண்ணிட்டு அதனால இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் செம்ம ஸ்மூத், செம்ம சாஃப்ட், என்ன சொல்றது, ஈஸியா பிளெண்டும் ஆகுது. இந்த அளவுக்கு டென்ஸா இருக்கு. என்கிட்ட இன்னொரு பேக்கோட ஃபவுண்டேஷன் பிரஷ் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதுதான் அது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் டாப் தான். என்னோட நம்பர் வந்துட்டு 252. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஒரு பிரஷ் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்றதுக்கு. பட் இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த பிரஷை விட இந்த பிரஷை விட இது பயங்கர டென்ஸா இருக்கும், பெருசு. அண்ட் இந்த இடத்துல பிடிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே ரொம்ப பெருசா இருக்கும். பட் இந்த ஃபவுண்டேஷன் பிரஷ் வச்சு நான் வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் இந்த ஃபவுண்டேஷன் பிரஷ் வச்சு நான் வந்துட்டு ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது, ஈஸியா இருக்கு, காம்பாக்டா இருக்கு. ஒருவேளை நீங்க வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் பிரஷ் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த பிரஷ்க்கு ட்ரை கொடுக்கலாம். லைக் வந்துட்டு மல்டிபிள் பிரஷஸ் வேண்டாம், ஒரு சிலது நான் செலக்டிவா வாங்குறேன், எனக்கு எந்த பிரஷ் வாங்கணும்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்காக இந்த பேக்ல இருந்து இந்த ஒரு பிரஷ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் இது ஒன்று வாங்கிட்டேன். பட் இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லை இது வச்சு யூஸ் பண்ணும்போது. பட் இது வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. லைக் இந்த பிரஷ் வச்சு நான் வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணும்போது கண்ணுக்கிட்ட எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இது வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து 2023 ஃபேவரட்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு பிரஷ் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் பேக்ல இருந்து கன்சீலர் பிரஷும் வாங்கியிருக்கேன், அது நான் காமிக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்துட்டு இந்த பிரஷ். ஆக்சுவலி இந்த பிரஷ் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் அந்த சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு பிரிசில். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டென்ஸா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அண்ட் இந்த அண்டர் ஐஸ் கிட்ட வந்துட்டு அந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணி எனக்கு பிளெண்ட் பண்ணும்போது என்ன சொல்றது, வேர்ட்லெஸ் தான், அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பிளெண்ட் ஆச்சு. அண்ட் எனக்கு வந்து அந்த கன்சீலர் நான் பிளெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரியல் டெக்னிக்ஸோட பிரஷ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், நான் காமிக்கிறேன். சோ இதுதான் அந்த பிரஷ், நல்லா டென்ஸாவே இருக்கும் ஆக்சுவலி இது. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஐஸோட இன்னர் கார்னர்ல எல்லாம் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் வந்து இது கொஞ்சம் திக்கா இருக்கும். பட் இது வந்து திக்கா இருக்கு, பட் நல்லா சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு இதோட பிசில்ஸ்மே. சோ ஈஸியா இருக்கு இந்த சைட்ல பண்றதுக்கும் இந்த எண்ட்ல பண்றதுக்குமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, பிடிச்சி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. சோ எஸ், இனிமே அப்கமிங் வீடியோஸ் நிறைய நான் வந்துட்டு இந்த பிரஷ் வச்சு நான் வந்துட்டு பண்ணுவேன். சோ பிரஷ் நம்பர் வந்து 219. நீங்க வந்துட்டு ஒரு நல்ல கன்சீலர் பிரஷ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ட்ரை கொடுங்க. அண்ட் பேக்கோட இந்த பிரஷ்க்கும் நீங்க ட்ரை கொடுக்கலாம். சோ நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2 பிரஷஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்ததான் வந்து நான் வாங்கினது இந்த எர்த் ரிதம்ல இருந்து கிளென்சிங் பேக்ஸ். இது வந்துட்டு reusable makeup remover னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. lasts up to 200 washes, replaces up to 300 makeup wipes, wash and use னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு வெளில எடுத்து காமிக்கிறேன், ரொம்ப சவுண்டா இருந்ததுனால தான். ஆக்சுவலி நான் வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்றதுக்காக நான் காட்டன் பேட்ஸ் தான் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சடன்லி இது அவைலபிளா இருந்தது.
இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து வச்சு மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணலான்ட்டு ஜஸ்ட் லைக் தட் இதை நம்ம வந்துட்டு வாட்டர்ல டிப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஃபேஸை வந்து தொடச்சிக்கலாம் சொல்றாங்க. ஆர் வந்துட்டு மேக்கப் ரிமூவ் இதை அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நம்ம வச்சு நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் இதை ட்ரை பண்ணவே இல்லை. மேபி இன்னைக்கு வீடியோ வந்து முடிச்சுட்டு நான் வந்து ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்கிட்ட சுத்தமா வந்து காட்டன் பேட்ஸ் காலி ஆயிடுச்சு, அதை நான் வாங்கினேன். இது வந்து எப்படி இருக்குன்னா வெளியில ரொம்ப சாஃப்டா இருக்கு அண்ட் உள்ளுக்குள்ள வந்துட்டு சம் பஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 200 வாஷஸ் வரைக்கும் நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. லைக் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து திரும்ப வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே லெட்ஸ் ட்ரை, ஏதாவது வந்துட்டு நியூவா ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இதை வாங்கினேன். அண்ட் ஆல்சோ பிளாக். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து வந்து 330 rupees. அகைன் நான் வந்துட்டு சம் ஆஃபர் பிரைஸ்ல வாங்கினேன். ஸோ நல்ல டீல்ல தான் இருந்தது. ஸோ ரெண்டு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ லெட் மீ ட்ரை அண்ட் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்றேன். அடுத்ததான் வந்துட்டு ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு லிப் கிரேயான் தான். இது வந்து என்னோட ஷேட் 22 காஃபின்ட்டு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த லிப் கிரேயான்ல என்னதான் இருக்கு, நிறைய பேர் இந்த லிப் கிரேயானுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கிரேஸாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டில இருந்து எந்த லிப் கிரேயான்ஸுமே கிடையாது. ஸோ லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இன்னைக்கு லிப்ஸ்ல நான் வந்துட்டு இதுதான் அப்ளை பண்ணிருக்கேன். லிப்ஸ் லைன் பண்றதுக்காக இந்த ஒரு லிப் கிரேயான் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ லைக் என்ன சொல்றதுன்னா பட்டர் மாதிரி கிளைட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு சுகர் லிப்ஸ்டிக்ஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது இந்த லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ இதோட கலர் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் எவ்வளவு நேரத்துக்கு வந்து லாஸ்ட் ஆகுதுன்றதுலாம் வந்து எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் தெரியல. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். பட் எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பிக்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வந்துட்டு நியூட் லிப்ஸ்டிக்ஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு ட்ரை கொடுக்கலாம் நான் சொல்வேன். அடுத்தது அகைன் லிப்ஸ்டிக் தான். இது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த HD மேட் லிப்ஸ்டிக் தான். அண்ட் இதுல என்னோட ஷேட் வந்துட்டு 22 பிராண்டி ஹாரிங்டன். ஸோ அகைன் இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான் வந்து ஆக்சுவலி கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ் இதுல வந்து என்னோட ஷேட் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ அகைன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரீம் நல்லா பட்டர் மாதிரி வந்துட்டு கிளைட் ஆகுது லிப்ஸ்ல. அண்ட் கண்டிப்பா இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ட் ஸ்மஜ்ஜும் ஆகுதுதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து என்ன சொல்றதுன்னா இவங்களோட பிரைஸ்க்கு வந்து டெஃபினட்டா இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவேன். ரொம்ப 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 அஃபோர்டபுள் சைட்ல இருக்கு. ஆல்சோ நீங்க வந்துட்டு நியூட் லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுக்கு ட்ரை கொடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். சோ என்ன சொல்றதுன்னா ரொம்ப பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கி இந்த மாதிரி லிப் ஷேட்ஸ் ட்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி அஃபோர்டபுள் வந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். அடுத்ததா வந்துட்டு இன்சைட்ல இருந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். இதுல வந்துட்டு என்னோட ஷேட் A21 பெல்ஜியன் பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்கிட்ட வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோடதோ இல்ல இந்த இன்சைட்டோட லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளும் வந்து வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். பட் கம்ப்ளீட்லி நான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ அகைன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டர் மாதிரி கிளைட் ஆகுதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃபோர்டபுள்ல இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்கா அப்படின்றதே வந்துட்டு எனக்கு இந்த ரீசன்ட் பர்ச்சேஸ்ல தான் தெரிஞ்சது. நான் நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்திருக்கேன். ஸோ அஃபோர்டபுள்ல வந்துட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணல. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ மேலும் மேலும் ரொம்ப வாங்கி டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் ஓகே இந்த வாட்டி வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். எப்படியும் நம்ம வந்து லிப்ஸ்டிக் வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதுல வந்துட்டு எது ரொம்ப ரீசனபிளா இருக்கு, எது வந்து நமக்கு பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சர்ச் பண்ணி நான் வந்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் வாங்கினேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஃப்ரீயா வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து வந்திருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் மேட் லிப் கிரீம் 35 பர்பிள் வில்லனா. ஐயோ எனக்கு சுத்தமா வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு சத்தியமா கண்ணு தெரியல. இந்த லைட்ஸ்க்கு அதுக்கும் கண்ணு தெரியல என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு நான் மேக்ஸிமம் பாக்குறேன் நைக்கால வந்து ஏதாவது லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஆர்டர் போடுறோம் பல்கா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஃப்ரீ லிப்ஸ்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. எப்ப எனக்கு ஃப்ரீ லிப்ஸ்டிக்ஸ் வந்தாலும் இந்த ஷேடு தான் கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நைக்கால இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் எனக்கு இந்த ஷேடு தான் கிடைச்சது. மேக்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் எனக்கு இந்த ஷேடு தான் கிடைச்சது. சுகர்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் எனக்கு இந்த ஷேடு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு லிப்ஸ்டிக் எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ 4 இதே கலர்ல நான் 4 வச்சிருக்கேன். ஐ திங்க் மெபிலின்னு நினைக்கிறேன். அதுலயுமே எனக்கு வந்துட்டு இந்த ஷேடு தான் கிடைச்சது. ஸோ என்னடா அது ஒருவேளை நம்ம கலருக்கு கொடுக்குறாங்களா இல்ல இந்த கலர் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இது ஃப்ரீயா கொடுக்குறாங்களான்னு தெரியல. பட் எனிவேஸ் இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பா இதையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சா வாங்கிக்கோங்க. ஆர் நிறைய கலர்ஸ் இருக்கு இவங்க வேரியன்ட்லயே. ஸோ நீங்க அதுமே வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன சொல்றது லிப் கிரீம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து லிப்ஸை ரொம்ப ட்ரைல ஆக்கல. இவங்களோட ஃபார்முலேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
சோ இதுதான் வந்து ஷேட். சோ எஸ் கைஸ், நான் வந்துட்டு இது வரைக்கும் நைக்கால ஷாப் பண்ணதுலயே வந்து இந்த தடவை தான் வந்துட்டு இவ்வளோ கம்மியா ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நீட் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்துட்டு நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணணுமா இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பிகாஸ் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் வந்து புதுசா வாங்கி ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அது வந்து கடகடன் தீந்துரும். பட் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா தீரவே தீராது. அதனால நான் ரொம்ப வந்துட்டு இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் கையை கட்டி போட்டு ஓகே லிமிட்டாவே நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஷாப் பண்ணிருக்கேன். சோ இதுல வந்துட்டு நான் டெஃபினட்டா வந்துட்டு சில நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்து எப்படி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது, அதுக்கப்புறம் இந்த பவுடர் பஃப் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்துட்டு லோக்கல்ல தான் நிறைய பவுடர் பஃப்ஸ் வாங்கியிருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு இது வந்து நிறைய பேர் ரிவ்யூல வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்துட்டு கலர் பாரோடதே ரொம்ப தேடிட்டே இருந்தேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் க்ளோல வந்துட்டு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் நிறைய வாட்டி அந்த கடைக்கு போயிட்டேன். பட் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை இந்த இது. பட் நைக்கால வந்துட்டு ஆஃபர் போடும்போது எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இதை நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல அதோட ரிவ்யூஸ் நான் வந்துட்டு அப்பப்ப யூஸ் பண்ணும் போதே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், இன்னைக்கு நான் வாங்கின பர்ச்சேசஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பிடிக்க வச்சது வந்து பாத்தீங்கன்னா இது 2 தான். ஃபவுண்டேஷன் பிரஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கன்சீலர் பிரஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நானுமே உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட அப்கமிங் நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு இந்த பிரஷ் நான் யூஸ் பண்றது நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்ன சொல்றதுன்னா, லைக் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டா இருக்கு. நான் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸ் பிரஷ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், பூனா ஸ்டோர் பிரஷ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் பேக் யூஸ் பண்ணிருக்கேன், டியூகேர் யூஸ் பண்ணிருக்கேன். பட் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த 2 பிரஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் யூஸ் பண்ண வேண்டிய பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் ரொம்ப பிரஷஸ் வந்து நம்ம கேதர் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் தேவையோ அது மட்டும் நம்ம வந்து ஷாப் பண்ணா போதும். ஒரு பிரஷ் வாங்கினா எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரணும், என்னோட மேக்கப் பர்பஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுக்கு ட்ரை கொடுக்கலாம். ஸோ எஸ், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பர்ச்சேஸ்ல நான் வாங்கினதுல. ஸோ மேலும் மேலும் இந்த வீடியோ வந்து இப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை பத்தி பேசிட்டே இருந்தா. ஸோ எஸ் கைஸ், இதுதான் நான் வாங்கின பர்ச்சேஸ். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இதுல நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.